மணிரத்னம் இப்ப தக் லைஃப் அப்படின்னு ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடியே 1995லயே பாம்பே அப்படின்னு ஒரு கிளாசிக்கலான மூவி பண்ணிருப்பாரு. அந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்ல இருந்தே பாம்பே, அதாவது இப்ப மும்பையா இருக்கிற பாம்பேல இருந்து மழை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்த மும்பைல இப்போ 25 இயர்ஸ்ல இது வரைக்கும் பார்க்காத அளவுல பயங்கரமான சீசனல் ரெயின்ஸை கொண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம முன்னாடி வேற ஒரு வீடியோ நம்ம பார்த்திருப்போம், அந்த மான்சூன் ரெயின்ஸ். ஸோ இந்த மான்சூன் ரெயின்ஸ் மட்டும் இல்லாம பயங்கரமான ஃபிளட்ஸையும் கொண்டு வந்திருக்கு. ஸோ மும்பை சிட்டி ஃபுல்லாவே ஸ்தம்பிச்சு போய் தான் நின்றுட்டு இருக்கு. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே தண்ணி ஓடிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அண்ட் பப்ளிக்கோட லைவ்லிஹுட் டோட்டலா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அங்க இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பரான பிளானிங் பண்ணல. அண்ட் அதுக்கு முன்னாடியே மீட்டராலஜிக்கல் ஆஃபீஸ்ல இருந்து 2 வீக்ஸ் ஏர்லியா மழை ஹிட் பண்ண கூடும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் கிடைச்சுமே கவர்மெண்ட் ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்காதனால இப்ப மக்கள் பாதிக்கப்பட்டே தான் இருக்கிறாங்க. இந்தியாவோட ஃபினான்ஸ் கேபிட்டல்னு சொல்லப்படுற மும்பைக்கே இந்த கதினா மற்ற சிட்டிஸையும் இதே போல கவர்ன் பண்ணா என்ன நடக்கும்னு நம்ம தான் சிந்திக்கணும். ஸோ உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.